வணக்கம் சுட்டி குழந்தைகளே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை தொடக்கமே முடிவானது. ஒரு ஊருக்கு ஒதுக்குப்புறமான காட்டு பகுதியில 3 திருடங்க புலியூருங்கிற ஒரு ஊர்ல கொள்ளை சம்பவம் அரங்கேற்ற திட்டம் தீட்டிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க திட்டத்தின்படி மை இருட்டா இருக்கிற அமாவாசை இரவு அன்னைக்கு கொள்ளையடிக்கலாம்னு முடிவெடுத்தாங்க. ஆபத்து வந்தா தப்பி பாதுகாப்பான இடத்துக்கு ஓடுறதுக்கு புலியூரோட வரைபடத்தை நல்லா மனப்பாடம் பண்ணிக்கிட்டாங்க. கொள்ளை சம்பவத்தை வெற்றிகரமா அரங்கேற்ற தேவையான முகமுடி, சாக்கு மூட்டை, மக்களை மிரட்டுறதுக்கு ஆயுதம், கையுறை எல்லாத்தையும் தயார் செஞ்சு வச்சுக்கிட்டாங்க. அமாவாசை இரவும் வந்தது. நள்ளிரவுல அந்த 3 திருடர்களும் வெற்றிகரமா ஒரு பணக்கார வீட்டுல தங்கம், வெள்ளி மற்றும் ரொக்க காசு எல்லாத்தையும் அள்ளி பையில போட்டுக்கிட்டு வெளியே வரத்துக்கு அதிகாலை 3 மணி ஆயிடுச்சு. வீட்டுக்கு வெளியே வரும்போது அந்த ஊர் காவலர் சீட்டி அடிக்கும் சத்தம் கேட்டுச்சு. 3 பேரும் ஒரு நொடி கூட வீணாக்க கூடாதுன்னு வரைபடம் காட்டின நதிக்கரைக்கு போனாங்க. அங்க இருந்த ஒரு படகுல குதிச்சு படகோட துடுப்பை எடுத்து வேகமா தண்ணீரை தள்ள ஆரம்பிச்சாங்க. படகு மெல்ல அசைஞ்சுது. நதியில் இருந்து வந்த குளிர்காத்து அவங்க முகத்துல பட்ட உடனே 3 பேருக்கும் ஒரு நிம்மதி. மாறி மாறி அந்த 3 திருடர்களும் அவங்க செஞ்ச சாதனைய பத்தியும் பங்கை எப்படி 3 பேருக்குள்ள பிரிக்கிறதுன்றத பத்தியும் பேசிக்கிட்டே துடுப்பு போட்டாங்க. கொஞ்ச நேரத்துல இருள் போய் வெளிச்சம் வர ஆரம்பிச்சிருச்சு. படகு பின்புறம் போற மாதிரி இருந்துச்சு. புலியூர் காவலர்கள் அந்த 3 திருடர்களையும் பிடிச்சிட்டாங்க. 3 பேர் முகத்திலயும் அதிர்ச்சி தாண்டவம் ஆடிடுச்சு. அதுல மூத்த காவல் அதிகாரி சொன்னாரு, ரொம்ப நன்றிப்பா, எங்க வேலைய சுலபமா முடிச்சிட்டீங்க. நல்ல வேலையா நீங்க படக கயித்துல இருந்து அவிழ்க்க மறந்துட்டீங்கன்னு சொன்னாரு. படக கயித்துல இருந்து அவுக்கிறது ஒரு சின்ன அடிப்படையான விஷயம். இந்த சின்ன அடிப்படையான விஷயத்த அந்த திருடங்க கவனிக்க மறந்ததால அவங்க என்னதான் அற்புதமா திட்டம் தீட்டினாலும் இப்ப சிறையில இருக்காங்க. சுட்டி குழந்தைகளே, நம்ம எவ்வளவு கடினமா உழைச்சாலும் நல்லா திட்டம் தீட்டினாலும் அடிப்படைகளை முதல்ல கவனிக்க மறந்துட்டோம்னா நம்ம இலக்க சரியா போய் அடைய முடியாது. குழந்தைகளே, உங்கள் நாள் என்றும் இனிமையுடன் அமைய இன்னொரு நீதி கதையுடன் உங்களை சந்திக்கிறேன். விடை பெறுவது உங்கள் சிகாமணி.